அது ஒன்று தான். பேசியே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் கவர்மெண்ட் வந்து அவன் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறான். நாங்கள் ஆல்ரெடி வந்து இப்போ மதுரை சொன்ன மாதிரி 3வது டைம் நாங்கள் திருவாரூர் கூட்டத்தை வரோம். நம்ம ஃபஸ்ட் டைம் கூட்டம் பொழுது தென்சென்னை மீனவ ஐக்கிய பிரதேசம்னு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம். அது தள்ளி போன காரணம் என்னன்னா, தலைமை நம்மளோட பலவீனமே அதுதான். யார் முன்ன போடுறதுன்ட்டு. இதுல ஒன்னுடைய கருத்து என்னன்னா, இதுல தலைவர் செயலாளர் போடலாம் யாரும் தேர்ந்தெடுக்காதீங்க. ஒவ்வொரு ஊருக்கு 2 பேரும் சொல்லிட்டு எல்லா ஊர்களுக்கும் சேர்த்து மொத்தமா ஒருங்கிணைப்பாளர் போட்டு மொத்தமா பண்ணினா இதுதான் நல்லது. ஏன்னா இது இந்த அமைப்பு வந்து தள்ளி போற காரணம், ஒரே காரணம் இதுதான். ஏன்னு நடத்தும் போது கூட இவர் தலைவரா இருப்பார், இவர் தலைவர் எப்பா அவர் தலைவரா சம்பாதி தான் பார்ப்பாரு. இது சம்பாதிக்க ஆரம்பம் வரல. நம்ம மீனவ இனத்துக்கோசம் தான் போராட வந்திருக்கிறோம். அது நம்ம எல்லாருமே தெரியும். ஆனா பின்னால கூட நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களே இதை வந்து பேசி நிற்கிறாங்க. பேசியே தான் நம்ம வந்து நம்ம சமுதாயத்தோட ஒற்றுமையோ நம்ம இன ஒற்றுமையோ நம்ம இழந்து நிற்கிறோம். அது இப்போ வேணாம், இன்னைக்கே உட்காந்து முடிவு பண்ணலாம். ஏன்னா 8 மாசம் போயிடுச்சு. திரும்ப போனா அடுத்த கூட்டம் எப்போ போடுன்னு தெரியாது. நம்ம அடுத்த கூட்டம் வரைக்கும் பண்ணல. எல்லா ஊர்லயும் எல்லா பஞ்சாயத்து இருக்கிறாங்க. ஒரு பேப்பர் எடுங்க, லிஸ்ட் போடுங்க. வந்துக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 2 பேர் லிஸ்ட்டை போடுங்க, ஃபோன் நம்பர் வாங்குங்க, கான்டாக்ட் பண்ணிட்டு இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வழியை பாருங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி இன்னும் அடுத்த கூட்டம் எந்த ஊர்ல போடணும்னு பார்த்தா ஒரு 3 மாசம் போயிடும். கவர்மெண்ட் இருக்கிற ஸ்கீமு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாங்க. நம்மளை தள்ளி விட்டுட்டு அவங்க போகிறதுக்கான வழி அதிகமா இருக்கு. நம்ம முந்திக்கிறது நல்லது. நம்ம முந்தாம பேசினே இருந்தா இது வந்து நடைமுறைக்கு சரிப்பட்டு வராதுன்றது என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க இதே மாதிரிதான் எங்களோட பட்டினப்பாக்கம் இதே பிரச்சனை வந்துச்சு. நாங்கள் ஒரே வாரம் தான் கூட்டம் போட்டோம். மயிலை பகுதியில் 10 மீனவ கிராமங்களை ஒருங்கிணைச்சு கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வந்து நாங்கள் 6 மாசமா போராடி இருக்கிறோம். ஒரு 2-3 ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம், கண்டன கூட்டம் நடத்திட்டோம். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் எங்களை எதிர்பார்த்துங்க என்ன பண்ண போறாங்கன்றது. ஒரு 10 மீனவ கிராமம் சேர்ந்து பண்ணதை நைனாகுப்பம் முதல் நொச்சுக்கு போறீங்க பண்ணா எந்த நம்ம பண்ணோன்னு தெரியும். இன்னைக்கு வந்து இந்த 10 ஊருக்கு நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்துக்கிற கூட்டம் கம்மி தான். ஏன்னா நம்ம இன்னொன்று தெரிவிக்கிறோம், எல்லா ஒரு பஞ்சாயத்தையும் வந்து பஞ்சாயத்து மட்டும் தான் வராங்க. பொதுமக்களுக்கு யாரும் பஞ்சாயத்தர் வந்து தகவல் தெரிவிக்கிறது இல்லை. நம்மளோட பலவீனமே அதுதான். பஞ்சாயத்தர் இப்போ திருவாரூர் குப்பத்தில் 10 பஞ்சாயத்து இருக்கிறாங்களா, அந்த 10 பஞ்சாயத்தர் மட்டும் கூட்டம் போட்டு பேசிட்டு வராங்க தவிர அந்த ஊர் பொதுமக்களுக்கு தகவல் போகிறதே இல்லை. இனி நீலக்கொடி திட்டம் ஒன்று வந்தா பஞ்சாயத்தர் மட்டும் தீர்க்க முடியாது. இது அந்த ஊர் பொதுமக்கள் நினைச்சா தீர்க்க முடியும். அதனால வந்து முதல்ல வந்து எல்லா ஊர் பஞ்சாயத்தாரும் அந்த ஊர்ல கூட்டம் போட்டு இது மாதிரி பிரச்சனை ஒன்றுன்றது அந்த ஊர் பொதுமக்களுக்கு தெரிய வைங்க. அது தெரிய வச்சாதான் பொதுமக்கள் வந்து முன்னின்று வருவாங்களே தவிர நம்ம பஞ்சாயத்தார் மட்டுமே பண்ணணும்னு நினைச்சா இது வந்து வெற்றி அடையாதுன்னு எனக்கு கருத்து. மிக்க நன்றி.